ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 பொதுத்தமிழ், குரூப் 2 பொதுத்தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு 90+ எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி படித்தா பெட்டராக உங்களுக்கு மார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னா என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை நான் இந்த வீடியோவில் கிறிஸ்பாக நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இந்த ஆஸ்பெக்டில் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுங்க, கண்டிப்பாக மார்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட், அதை தான் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை கடைசியாக படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸு. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான், ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் படிங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புக் வைஸ் படிக்கிறது கம்பேரிட்டிவாக இப்போ வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு சிலபஸ்ஸு. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து புக்கை வச்சு கேட்க போகிறாங்களா, சிலபஸை வச்சு கேட்டாலும் புக்கில் இருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சிலபஸை மட்டும் வச்சு படிச்சிங்கன்னா சில ஆஸ்பெக்ட் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் ஒரு 80 மார்க்கு வாங்கிட முடியும். 70 to 80 வந்து நீங்கள் சிலபஸை மட்டும் கம்மியாக படித்து வாங்கிட முடியும். ஆனால் இதை மட்டும் மார்க் வாங்கி நம்மளால் வேலை வாங்க முடியாது. இல்லை அடுத்த ஸ்டேஜ், இப்போ குரூப் 2னா மெயின்ஸுக்கோ இல்லை குரூப் 4னா வேலைக்கோ வந்து போக முடியாது. நம்ம ஒரு 90+ அடிச்சாகணும். அப்போ 90+ அடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் புக் வைஸ் படிச்சிட்டிங்கன்னா அது சிலபஸும் கம்ப்ளீட் ஆயிரும், அதே மாதிரி புக்கில் இருக்கிறதும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் வைஸ் தான் இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டர்ன் படி படிச்சிருப்பீங்க. இப்போ சடனாக சிலபஸ் மாறும்போது உங்களுக்கு என்ன தான் படித்தாலும் படிக்காத ஒரு ஃபீல் இருக்கும். ஈவன் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் முடிச்சிட்டாங்க கூட உங்களுக்கு ஒரு டிஸ்கனெக்டடான ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே புக்காக நீங்கள் முடிக்கும் போது ஈஸியாக நான் 10th முடிச்சிட்டேன், 9th முடிச்சிட்டேன், 8th முடிச்சிட்டேன், 6th அதுக்கப்புறமா பழைய சமச்சீர் இந்த மாதிரி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் புக் வைஸ் இப்போ ரிவிஷன் பண்ணுங்கள், அது கம்பேரிட்டிவாக ஈஸியாக இருக்கும். செகண்டு, இந்த ஆஸ்பெக்டில் இப்போ ஒரு இயல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே செய்யுளோ உரைநடையோ அந்த ஆர்டரில் போகாமல் நீங்கள் வந்து மொழிதிறன் பயிற்சியும் புக் பேக்கும் ஃபஸ்ட்டு முடிங்க. இது நான் ரிவிஷனுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து செய்யுள் உரைநடை அந்த ஆர்டரில் போங்க, புக்கில் இருக்கிற ஆர்டர்லேயே போங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. இதே நீங்கள் ஒரு தாட்டி படிச்சிட்டிங்க, மினிமம் ஒரு தாட்டி படிச்சிட்டிங்க, இப்போ நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது படிக்கும்போது நீங்கள் படித்த மாதிரியே படிக்கக்கூடாது. ரிவிஷனுக்கு வேறு மாதிரி படிக்கணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு புக் பேக் அண்ட் மொழிதிறன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இயல்லையும் இலக்கண பகுதி கொடுத்துருப்பாங்களா, அந்த இலக்கண பகுதியை முடிக்கணும். அதுக்கடுத்து வந்து நூல்வெளி, செய்யுளோ உரைநடை பகுதியிலேயோ நூல்வெளி கொடுத்துருப்பாங்க. ஒரு அறிஞரை பற்றியோ இல்லை ஒரு நூலை பற்றியோ கொடுத்துருப்பாங்க, நூல் ஆசிரியரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் செய்யுள் பகுதியில் இருக்கிற சில இதில் வந்து பாடல் வரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாடல் வரி வச்சு கொஸ்டின் அந்த லெவல் கேட்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, அதே மாதிரி சில இதில் மீனிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உரைநடை பகுதி பொறுத்தளவுக்கும் சில லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும், சில லெசன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்டரில் பாருங்கள், கண்டிப்பாக மார்க் ஏறும். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது இது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்கும்போதுமே இப்படி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10th புக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எல்லா இயல்லையும் ஃபஸ்ட்டு புக் பேக்கையும் மொழிதிறனையும் முடிச்சிருங்க. அதுக்கடுத்து இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிங்க, கிளாரிட்டியாக படிங்க. ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அறக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதையும் கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாரிட்டிலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஸோ மொழிதிறன் பயிற்சி புக் பேக்குக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க. அடுத்து இலக்கண பகுதிக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க. அடுத்துக்கு அப்புறமா நூல்வெளியையும் செய்யுள் உரைநடை பகுதியும் கொஞ்சம் குயிக்காக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 9th 8th 7th 6th இந்த ஆர்டரில் போங்க. ஏன் இந்த ஆர்டரில் சொல்கிறேன்னா, 9th 10th வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறனால 10thலேருந்து அதிக கொஷின் கேட்பாங்க. 9th 10th வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ அதனால் 9th 10th வந்து மேக்ஸிமம் எல்லா இந்த குரூப் 4 லெவல் எக்ஸாம்லையும் சரி, குரூப் 2 லெவல் எக்ஸாம்லையும் பொதுத்தமிழ் பொறுத்தளவுக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து 6th to 8th அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு 9th 10th கம்மியாகவும் இந்த எக்ஸாமில் மாறலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் என்னோட
சஜஷன் படி 9th 10th அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். 6th to 8th போர்ஷன் படிக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கும் போதே ஸ்டார்டிங்கில் ரிவிஷன் பண்ணும்போது 6th to 8th நல்லா எனர்ஜி வச்சுருக்கும் போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு 9th 10th வந்து ரொம்ப லைட்டாக படிப்பீங்க, கிளாரிட்டிலாம் படிப்பீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கிற அந்த 10th to 9th, அதுக்கப்புறமா 8th 7th 6th சொல்கிறேன். இல்லை எனக்கு அப்படி படித்தா எனக்கு செட் ஆகாது சார், எனக்கு வந்து 6th to 10th படித்தாலே தான் செட் ஆகும் அப்படின்னா தாராளமாக அப்படி படிங்க. இப்படி படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. கம்பேரிட்டிவாக நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சஜஷன் சொல்கிறேனே தவிர எல்லாருமே இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ முடிஞ்ச லெவலில் 10th கீழே லோவர் ஸ்டாண்டர்ட் போங்க. முடியாத பட்சத்தில் எனக்கு அப்படி படித்தா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து லோவர் ஸ்டாண்டர்ட்லேருந்து இலக்கண பகுதி பார்த்தா தான் எனக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா தாராளமாக 6th to 10th போங்க. ஃபஸ்ட்டு புது சமச்சீர் முடிச்சிருங்க. புது சமச்சீர் தான் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. திருப்பி சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது புது சமச்சீர்லேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, எங்கேருந்தோ வெளியிலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் புது புக்கே வந்து பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கீங்க. நான் நல்லா கவனிக்கிறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச லெவலில் புது புக்கில் இருந்து, ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா வெளியிலேருந்து கேட்குற மாதிரி தெரியும். பட் ஃபைனலாக கொஷின் பேப்பர் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா புக்கில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்புறமா ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் நியூ புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா 11th 12th சிறப்பு தமிழையும் பார்க்கணும். அதையும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அட்டஸ்டச்சு 6th to 12th பழைய சமச்சீர் புக்கில் இருக்கிற மொழிதிறன் பயிற்சி மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறமா 6th to 12th புக்கில் இருக்கிற 2005 எடிஷனில் இருக்கிற மொழிதிறன் பயிற்சி, ரொம்ப பழைய புக்கு இருக்கும்ல, அதோட மொழிதிறன் பயிற்சி, இது மட்டும் பார்த்தா போதும். இதெல்லாம் நான் கம்பைல் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி கம்பைல் பண்ணியிருக்கேன் இந்த மொழிதிறன் பயிற்சிலாம் உங்களுக்கு. இதே குரூப்போட உங்களுக்கு மேலே ஸ்டார்டிங் பிடிஎஃபே அதுதான் இருக்கும். மொழிதிறன் பயிற்சி 3 புக்கோடதும் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸ்டாண்டர்ட் வைஸாக. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி நான் இனிமையும் நான் அப்லோட் பண்ணுறேன், வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஹைலைட்டட் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா சில இதுக்கெலாம் வந்து ஆன்சர் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருப்பேன். அந்த புக் இருந்தால் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை புக் இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்சர்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் சொல்கிறேன், இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இப்படி நான் கொடுத்துருப்பேன் மார்க் பண்ணி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இயலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மொழிதிறன் பயிற்சி வந்துருங்க. மொழிதிறன் பயிற்சியும் புக் பேக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும். இப்போ 6th to 8th பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செய்யுள் பகுதிக்கு பின்னாடி புக் பேக் கொடுத்துருப்பாங்க. இதே 9th 10th மொத்தமாக எண்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இதை படிக்க இதுக்கப்புறமா மொழிதிறன் பயிற்சி இதெல்லாம் முடிச்சுட்டு கலை சொற்கள், இந்த நூலாசிரியர் இது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இலக்கண பகுதி இதை படிக்கணும். அதுக்கு அடுத்து செயல் பகுதியில் இருக்கிற உரைநடை பகுதியில் இருக்க நூல்வெளி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சுட்டு செயல் பகுதி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே தெரியாது, ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. ஒருத்தங்க வந்து லைனாக ஆர்டராக படிக்கிறாங்க, இந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஒருத்தங்க லைனாக ஆர்டராக படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இதை முடிக்கிறதுக்கு மொத்த 10th முடிக்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், மொத்த 10th முடிக்க அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் ரிவிஷன். அப்போது இதே நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். உங்களுக்கு பாதி டைம் கம்மியாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் படிப்பீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிடுவீங்க, எது லெஸ் இம்பார்ட்டண்ட்டோ லேட்டராக படிப்பீங்க, மிஸ்ஸும் பண்ண மாட்டீங்க. ஸோ இங்கே ப்ராப்ளமே என்னென்னா, நம்ம ஒன்று படித்தா டோட்டலாக ரொம்ப மெனக்கிட்டு படிப்போம், இல்லாட்டி விட்டுறணும். அந்த ஆஸ்பெக்டில் இருக்கீங்க. அப்படி பண்ணக்கூடாது. தேவையானதுக்கு அதிக டைமும் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டண்ட்டுக்கு கம்மி டைமும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போவீங்க. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் புக்கை படிக்காமல் நான் வெறும் சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு போனேன் அப்படின்னா புக்கிலேருந்து எதாவது கேட்டாங்கன்னா என்ன ஆகுமோன்னு பதட்டத்திலே நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க. இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு போனால் புதுசாக கொஷின் கேட்டாலும் தெரியாத கொஷின் இருந்தாலும் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து நம்மளுக்கே தெரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப புதுசான கொஷின், ட்ரிக்கான கொஷின், எல்லாருமே இந்த கொஷின் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும்போது உங்களுக்கு பயம் இருக்காது, கான்ஃபிடென்ட்டு தான் இருக்கும்.
இதே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க, ஒன்று புக்கை மட்டும் பார்த்துட்டு போய் சிலபஸை பார்க்காம பழைய புக்ஸ் எல்லாம் பார்க்காம போனீங்கனாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. இல்லை நீங்கள் வந்து சிலபஸை மட்டும் பார்த்துட்டு போய் புக்கை பார்க்காமலே போகிறீங்கனாலும் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் நான் ரெண்டையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஓரளவு பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன ஸ்ட்ராட்டஜி இதை மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு ரிவிஷன் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாருங்கள், இல்லை கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு 2-3 இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நான் சொல்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட இது பண்ணிக்கலாம். செட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டோ இல்லை ஏதோ இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தோ நீங்கள் படிச்சுட்டு எழுதிட்டு இருப்பீங்க. அப்படி எழுதும் போது இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நோட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, ஒரு இயலுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க நோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இதில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.